ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா சமையலறை. இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஜவ்வரிசி பாயசம் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் இந்த கிளாஸால் 1 கிளாஸ் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நல்லா ஜவ்வரிசி நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியில் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதே போல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பாயசம் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் நான் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கிளாஸால் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கிளாஸால் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சுங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போது தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியை சேர்த்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இதே போல் நல்லா இடையிடையே நல்லா கலந்து விட்டணும். அப்படி இல்லைன்னா ஜவ்வரிசி அடி பிடிச்சிரும், அடியில் ஒட்டிடுங்க. அதனால் நம்ம இடையிடையே இதே போல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ மிதமான தீயில் நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதுக்கு பிறகு நம்ம இடையிடையே இதே போல் கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஜவ்வரிசியெல்லாம் வெந்து வந்துருச்சு பாருங்கள். அது திக்காயிடுச்சு. அந்த வெள்ளை நிறம்லாம் போய் கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்குல்ல. இப்போது ஜவ்வரிசி வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். நல்லா 1/2 லிட்டர் பால் நான் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேங்க. தண்ணி சேர்க்காமல் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பால்லாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். நம்ம எந்த கிளாஸால் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கிளாஸால் 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு சர்க்கரையெல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இதே போல் கலந்து விட்ட பிறகு நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறோம். இப்போ நான் இதே போல் 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேங்க. நம்ம ஏலக்காய் தூள் இருந்தாலும் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டுங்க. இப்போது நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. நம்ம ஸ்வீட் செய்யும் பொழுது உப்பு சேர்த்தோம்னா ரொம்ப ஸ்வீட் அது எடுத்து கொடுக்கும். அதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரெடி பண்ண பாயசத்தை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சாச்சுங்க. இப்போது வேற ஒரு கடாயில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் நல்லா சூடானதும் இப்போது முந்திரி பருப்பு, நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்க போகிறோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் பாதி அளவு பொன்னிறமாக வந்ததும் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்து வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம காஞ்ச திராட்சை நம்ம சேர்த்துக்கலாம். நான் கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேங்க. நம்ம நார்மல் திராட்சை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு இதே போல் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், திராட்சைலாம் நல்லா பெருசாக வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாயசத்தில் சேர்த்துற வேண்டியதான். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம பாயசத்தில் சேர்த்தாச்சு. இப்போலாம் கலந்து விட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே அளவு கூட செஞ்சு பாருங்கள். ஒரு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.